ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் ஹோம். டுடே ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த சந்தவியை ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே எப்படி எடுத்து செஞ்சிடலான்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம இட்லிக்கு ஊற வைக்கிற அரிசி கூடவே 2 கிளாஸ் அரிசி அதிகமாக ஆட் பண்ணி ஊற வைங்க. இந்த சந்தவை செய்கிற மாவில் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் தேங்காய், ஒரு ஏலக்காய், கொஞ்சம் உப்பு, இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக இட்லிக்கு மாவு அரைக்கிற மாதிரியே அரைச்சிக்கலாங்க. எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் அரிசி மட்டும் போட்டிருக்கிறல அந்த அரிசி அளவு மட்டும் மாவை எடுக்காமல் கிரைண்டரில் அப்படியே ஓட விட்டு அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மிக்ஸை உள்ளே கொட்டிடுங்க. இது ஃபைனலாக நம்ம மாவு எல்லாமே எடுத்த பிறகு ஒரு 2 கிளாஸ் அரிசி மாவு மட்டும் இருக்கிற மாதிரி கிரைண்டரில் ஒரு அப்ராக்சிமேட்டாக விட்டு அதுக்குள்ளே தாங்க இந்த தேங்காய் மிக்ஸை ஆட் பண்ணுறோம். தேங்காய் மிக்ஸ் நம்ம விருப்பம்தான், ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக ப்ளஸ் நல்லா சாஃப்டாக வரதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை நான் தேங்காயிலேயே போட்டு ஆட்டிட்டேன். ஸோ உப்பு எதுவும் போட வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஆட்டுன உடனே செய்யாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இறுகிரும். அந்த டைமில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்குங்க. மாவை அரைச்ச உடனே செய்யும்போது நமக்கு மாவு கெட்டி ஆகாது. நார்மலாக இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாவு சமைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, மாவு புளிச்சிடக்கூடாது. இப்போ நம்ம நார்மலாக எப்போவும் இட்லி எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் இட்லியை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க, சூப்பராக வெந்து வந்துடும். நம்ம இந்த மாவில் தேங்காய், ஏலக்காய், உப்பு 3மே அரைச்சி ஆட் பண்ணதுனால மாவு ரொம்ப சாஃப்டாக, கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்திங்கனாலும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். ஒரு 4லிருந்து 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு ஒரு 2 கிளாஸ் அரிசி கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம அதை இடியாப்பம் மாதிரி சந்தவியாக புழிஞ்சு எடுத்து தாளிக்க ப்ளஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணி சாப்பிட 2க்கும் தேவையான அளவு 2 அடசல் இட்லி எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதுவும் நம்ம இந்த மாதிரி இட்லி குக்கரில் இட்லி வேக வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப லேஸாக தான் வரும். பாருங்கள், 10 நிமிஷத்தில் நல்லாவே வெந்துருச்சு. நீங்கள் கை விட்டு இல்லைன்னா ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். மாவு கையில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கரெக்டான ஸ்டேஜ். இப்போ எடுத்துடலாம். இதோட சூடு ஆறக்கூடாதுங்க. அப்போ தான் உங்களுக்கு சந்தவை பிள்ளையை ரொம்ப டைட்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக வரும். நல்லா சூடாக இருக்கிற இட்லியை அப்படியே ஒரு ஸ்பூனில் எடுத்து ஒரு பிளேட்டாக நீங்கள் இந்த சந்தவை மறைக்குள்ளே ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். 2லிருந்து 3 இட்லி நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சந்தவம் மறையில் ஒருத்தர் செய்ய கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். வீட்டில் குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா சுத்த சொன்னீங்கன்னா ரொம்ப அழகாக சுற்றிடுவாங்க. எல்லார் வீட்லேயும் அது நடக்கும். இந்த சந்தவையை நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையாக ஒரு பேட்சாக எடுத்துக்கலாங்க. இன்னொரு பேட்ச் தேங்காய் பால் விட்டு சாப்பிட தனியாக எடுத்துக்கலாம். நம்ம இட்லியை உள்ளே போடுறதுக்கு முன்னாடி சந்தவ மறையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிங்க. அப்போ தான் அந்த இட்லி மறையில் அதிகமாக ஒட்டாது. அதே சமயம் பிளேட்டில் வச்சு பிழியாமல் இந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு அளவான பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தனியாகவே செய்கிறனாலும் கொஞ்சம் ஈஸியாக மூவ் ஆகாமல் இருக்கும். இந்த சந்தவியை ஒரு பேட்ச் கார சந்தவியாகவும் இன்னொரு பேட்ச் ஸ்வீட் சந்தவியாகவும், அதாவது தேங்காய் பால் இனிப்பு சந்தவியாகவும் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பேட்ச் சந்தவியை ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற மாவில் இன்னொரு பேட்ச் இட்லியை வேக வச்சிடலாங்க. இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி தேங்காய் பால் செய்கிறதுக்கு எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கு உடச்சி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தேங்காய் பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அடசல் இட்லிக்கு இந்த மாதிரி ஒரு கரெக்டான சைஸ் தேங்காய், ஒரு தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா திக்கான தேங்காய் பால் நமக்கு கிடைக்கும். தேங்காயை நீங்கள் அப்படியே கட் பண்ணி போடுறதுனால போட்டுக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா பியூர் ஒயிட்டாக கிடைக்கும். இல்லைன்னா அந்த ப்ரௌனிஷ் உள்ளே ஆட் ஆயிரும். இந்த மாதிரி துருவன தேங்காய் அரைக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு பேட்ச் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் நம்ம சந்தவியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கார சந்தவை செய்ய தாளிக்க தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க. நல்லா குட்டியாக சாப் பண்ண பெரிய வெங்காயம் 2, ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகாய், வரமிளகாய் இல்லை பச்சை மிளகாய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு அதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு
ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தூள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். கூடவே நல்லா தட்டின ஒரு ஹாஃப் விரல் சைஸ் இஞ்சி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறமா தக்காளியும் கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடலாம். தக்காளி வதங்கும் போது நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுறலாங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இதை ஒரு மூடி போட்டு வேக வைக்கும் போது அந்த தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சந்தவை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் நல்லா தாளித்து விட்டு அப்படியே சந்தவியை உள்ளே ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் சந்தவியில் அந்த அளவுக்கு இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சு நல்லா அந்த தக்காளி குலைவாக வேக விடுறோம். இப்போ தேவையான அளவு புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே இருந்தால் ரெண்டுமே ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா கொத்தமல்லி மட்டுமே போதும். இந்த மாதிரி டிஷ்ஷில் புதினாவுடைய ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. புதினா இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் ஃபுல்லாக சந்தவியில் மிக்ஸ் ஆகும். நல்லா மசிச்சு விட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ நீங்கள் தேவையான அளவு கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரையாக இருந்தால் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். இப்போ இந்த மசாலா பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் நல்லா குலைவாக வந்துருச்சு. இதுக்குள்ளே நம்ம தேவையான அளவு சந்தவையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு திரும்பவும் கொஞ்சம் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. சந்தவியை உடைய விடாமல் எவ்வளோ பொறுமையாக கிளற முடியுமோ அப்படி கிளறி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான சந்தவை ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுட்டு இன்னொரு பேட்ச் சந்தவைக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 ஏலக்காய், துருவி வச்ச தேங்காய், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக விட்டு அரைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நமக்கு கெட்டியான தேங்காய் பால் கிடைக்காது. இதை நல்லா மைய அரைச்சி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது நமக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் கிடைக்கும். பாருங்கள், தேங்காயை துருவி எடுத்ததுனால உங்களுக்கு தேங்காய் பால் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. இதுவே நம்ம மிக்ஸி ஜாரில் அப்படியே தேங்காயை கட் பண்ணி போட்டு அரைச்சிருந்தோம்னா இந்த அளவுக்கு நமக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்காது. கொஞ்சம் ப்ரௌனிஷாக ரொம்பவே சக்கையாக தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஃபில்ட்ரு பண்ணால் எல்லாமே கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஃபைனலாக கொஞ்சம் இந்த மாதிரியே கையில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பாலை நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஒயிட் சுகர், ரொம்ப அதிகமாக உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணுன்னா ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்வீட் அண்ட் கார சந்தவை ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி 2 மெத்தட்லேயும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குமோ அந்த ஒரு மெத்தட் கூட செஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சுலபமாகவும் ஈஸியாகவும் இருக்கும். நம்ம அரிசி மாவு அரைக்கும் போதே தேங்காய், ஏலக்காய் எல்லாமே அரைச்சி உள்ளே கொட்டிடுறதுனால உங்களுக்கு இடியாப்பம் மாதிரி இல்லாமல் இதோட வாசனை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது ஒரு பேட்ச் எடுத்து வச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து பார்த்துருங்க. சந்தவை செய்யறதுக்காகவே அரிசி ஊற வச்சு இந்த மாதிரி செஞ்சோம்னா டயர்டாயிருவங்க. அதனால தான் சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ஒரு கையளவு மாவை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கிங்க. இந்த சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய சந்தவை ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.